சகோதரிகளுக்கு காலை வணக்கம். இன்றைக்கி சகோதரிகளே, அதாவது இன்றைக்கி சமையல் கிடையாது, கிச்சன் கிச்சன் எப்படி சுத்தம் பண்ண போகிறேன்னு சகோதரிகளே நீங்களே வாங்க பார்க்கலாம். இப்போ நான் ஒரு 3 மாதம் ஆகிடுச்சு சகோதரிகளே கிச்சன் க்ளீன் பண்ணி. இன்றைக்கி கொஞ்சம் டைம் இருக்குது. மணி 7 மணிக்கு கோலம் போட்டு வந்துட்டேன். அதனால் கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால டிஃபன் செய்கிறதுக்குள்ளே காலையில் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு இன்றைக்கி ஒரு முடிவு பண்ணிட்டேன் சகோதரிகளே. இப்போ எல்லாமே நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்ற போகிறேன். அப்படியே ஒவ்வொன்றா நான் எடுத்து வச்சுட்டே இருக்கேன் பாருங்கள் சகோதரிகளை. எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி அதாவது என்ன யோசனை பண்ணுறேன்னா, இன்றைக்கி எந்திரிக்குள்ளேயே நான் நினச்சிக்கிட்டு தான் எந்திரிச்சேன். இன்றைக்கி எல்லாமே இன்றைக்கி க்ளீன் பண்ணிட்டு தான் இன்றைக்கி உட்காரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ஏன்னா ஒரு வாரமாகவே நானும் ட்ரை பண்ணுறேன், விளக்க முடியல. எல்லாமே பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்டேன் வேறு ஒரு பாத்திரத்தில். இப்போ பாத்திரமும் விளக்கி வெளியில் இருக்க சகோதரிகளே நல்லா தண்ணியை தெளிச்சு விட்டு வந்திருக்கேன். அதுக்குள்ளேயே நம்ம கேஸை இப்போ கழுவிடலாம். பாருங்கள் நல்லாவே சூப்பராகவே பளிச்சுன்னு ஆகிடும் பாருங்கள். நான் நாளைக்கு வெள்ளிக்கிழமைனா இன்றைக்கி எப்பயுமே கழுவிடுவேன் கேஸெல்லாம். இதோட சேர்த்து இன்றைக்கி எல்லாமே கழுவுறேன். ஸ்டாண்டெலாம் வெந்நீரில் போட்டு ஊற வச்சுருக்கேன். இந்த பக்கம் நான் இப்போ தண்ணியை ஊற்றி நல்லா கழுவிக்கலாம் சகோதரிகளை. ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஒவ்வொருத்த பாருங்கள் அப்படியே துணி வச்சு துடைப்பாங்க, ரொம்ப பயப்படுவாங்க தண்ணி இறங்கும் அப்படின்லாம். அதெல்லாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. பர்னரில் தண்ணி படாத அளவுக்கு தண்ணி ஊற்றி கழுவுனா போதும் சகோதரிகளே. இன்றைக்கி நான் ஏன்னா காலையிலே இன்றைக்கி ஒரு சுறுசுறுப்பாக ஆரம்பித்தேன். அதனால் இன்றைக்கி இந்த வேலை முடிஞ்சுது. அடுத்தது பாத்திரமும் விளக்கிட்டு வெயிலில் காய வச்சாச்சு சகோதரிகளை. இது ஒரு பக்கம் காயிட்டோம். இப்போ பாருங்கள் தொடச்சிட்டு எல்லாமே பொருள் மல்லிகை ஜாமான் பொருளாக ஒவ்வொன்றா எல்லாம் அந்தந்த பொருள் அப்பப்போ அப்படி அப்படியே எடுத்து கொட்டி வச்சிட்டேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சகோதரிகளே. இப்போ என்ன மனசில் தோணும் சகோதரிகளே, என்ன லஞ்சு செய்யலாம், இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கலாம் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டே தான் இந்த வேலை பார்த்துட்ருக்கேன் சகோதரி. மல்லிகை ஜாமான் வாங்கிட்டு 4 நாள் ஆச்சு. இன்றைக்கி தான் எடுத்து ஓரம் கட்டியிருக்கேன். ஏன்னா இது விளக்காமல் கொட்டக்கூடாது. 4 நாளாக எடுத்து வச்சுட்டே இருந்துட்டேன் சகோதரிகளே. நமக்கு ஆஃபீஸில் போகிறவங்களாம் சரி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் நமக்கு என்ன கிச்சன் தான் சுதந்திரம் சகோதரிகளே. என்ன சொல்கிறது, நான் சொல்கிறது கரெக்டாக உங்களுக்கு? நம்ம எப்பயுமே கிச்சன் தான் சகோதரிகளே. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது கிச்சன் தான். எப்பயுமே நான் கிச்சன் சுத்தமாக வச்சுக்கணுன்னு தான் ஆசைப்படுவேன். அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிச்சன் இப்படிலாம் வச்சுக்கணும் சகோதரி. நீங்கள் எப்படி வச்சுருங்க எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் சகோதரி. சப்போர்ட்